Hi viewers, welcome to my channel Rakul Stories. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா த ரன்னிங் மேன் அப்படிங்கிற படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட கதைக்களமே ஃப்யூச்சரில் நடக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம ஹீரோடைய ஒய்ஃப், அதுக்கப்புறம் அவருக்கு 2 வயசு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருப்பார். ஸோ இவருக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த உலகத்தில் பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து பிளாக் லிஸ்ட்டில் போட்டிருப்பாங்க. ஸோ அதனாலே பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே இவருக்கு வேலை அப்படிங்கிறது கிடைக்காது. ஸோ அதனாலே பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் வேலை தேடிக்கிட்டு இருப்பார். இவருக்கு ரொம்ப முக்கியம் வேலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அவருடைய 2 வயசு குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்கும். அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதுக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருப்பார். பட் எந்த இடத்துலையும் வேலை கிடைக்காம இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அங்கே மொத்த அந்த உலகத்தை அந்த இடத்தையே பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரியாலிட்டி ஷோ ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சா $1 பில்லியன் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரைஸ் மணி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோன்னு பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட ஒரு 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு போய் கலந்துக்கிறாங்க. ஸோ அந்த கேமோட அந்த ரியாலிட்டி ஷோவோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த நபர் வந்து 30 நாள் வந்து சர்வே ஆகியிருக்கணும். அதாவது இந்த உலகத்தில் எங்கே வேணால் போய் ஒளிஞ்சிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். பட் 30 நாள் வந்து உயிரோடு இருக்கணும். அப்படி உயிரோடு இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த $1 பில்லியன் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமில் ஒரு 4 பேர் இருப்பாங்க, அண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மொத்த உலகம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். இவங்க எந்த மூலையில் போய் ஒளிஞ்சிட்டாலும், இந்த உலகத்தில் எந்த மூலையில் போய் ஒளிஞ்சிட்டாலும் அந்த 4 பேர் அண்டர்ஸும் பார்த்திங்கன்னா சேர்ந்து இவங்களை கொலை பண்ணிவிடுவாங்க. ஸோ இவங்களை மீறி பார்த்திங்க அப்படின்னா அங்கே சர்வே ஆகணும். அந்த 30 நாள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு $1 பில்லியன் வந்து ப்ரைஸ் மணியாக கிடச்சிடும். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இந்த ரியாலிட்டி ஷோ இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணி 29 நாள் வந்து சர்வே ஆயிருக்காங்க. அதுக்கு மேலே யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு தெரிய வருது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, ஸோ நமக்கு பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு படம் அப்படின்னும் சொல்ல மாட்டேன், ரொம்ப சுமாரான ஒரு படம் அப்படின்னும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த படம் முழுக்க ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கான ஒரு படம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். என்ன அப்படின்னா இந்த கேம் லவர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா இந்த படத்தோட கதையை பார்த்திங்கன்னா 1982 ஒரு நாவல் பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட கதையை எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 1982 ஒரு நாவல் வந்துச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. ஸோ அந்த ஸ்டோரியில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்யூச்சரை வந்து காமிச்சிருப்பாங்க. ஃப்யூச்சரில் நடக்கிற மாதிரி இந்த கதையை காமிச்சிருப்பாங்க. அந்த ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா 2025 நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ கோயின்சிடெண்ட்டாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த பார்ட் பார்த்திங்க அப்படின்னா 2025 ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம். ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப மேட்ச் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராகவே எடுத்திருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. ஸோ முழுக்க இந்த கேமிங் லவர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்திங்களா, கேம் லவர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்திங்களா, ஸோ அவங்கள வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வகையில் இந்த படம் இருக்குது. ஜென்ரல் ஆடியன்ஸ் என்ன போர் அடிக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.